أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب أزور أحبابي. الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டலிலே சிறந்த வழிகாட்டல் கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், அவர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள் என்றும், இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்து கொண்டவனாய் இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த உரையில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், இஸ்லாம் வலியுறுத்தும் சமூக உறவு. இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஏனைய மார்க்கங்களை போன்று அல்லாமல் இந்த இறை கட்டளைகளை நிரப்பி காணக்கூடிய ஒரு நல்ல நேர்வழியான ஒரு மார்க்கமாக காணப்படுகிறது. இந்த இஸ்லாமிய ஏனைய மார்க்கங்களில் காணப்படுகின்ற பிரிவுகளை போன்று இஸ்லாமிய மார்க்கங்களிலும் ஏற்றத்தாழ்வுகள் பல காணப்படுகிறது. உதாரணமாக ஒரு குடும்பத்தை எடுத்து பார்த்தால் ஒரு குடும்பத்துக்கு இடையிலே ஒரு பிரிவு, ஒரு தாய் தந்தையை எடுத்து பார்த்தால், ஒரு பிள்ளையை எடுத்து பார்த்தால், தொழில் ரீதியான பிரிவுகளை எடுத்து பார்த்தால், பாடசாலைகளை எடுத்து பார்த்தால் இதுகளுக்கு இடையெல்லாம் ஒரு பிரிவு காணப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட குறைஷி கோத்திரம், இவ்வாறு பனு தைமியா கோத்திரம், இவ்வாறு பல கோத்திரங்கள் காணப்பட்டன. இவ்வாறு பிரிவுகள் காணப்படுவது தவறு என்று சொல்லுவதில்லை இஸ்லாம். இந்த பிரிவுகள் காணப்பட்டாலும் இந்த பிரிவுகளுக்கு இடையிலே ஒற்றுமைகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒற்றுமை, சகோதரத்துவம், நட்புகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சகோதரரை பெரியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், இன்னா ஹலக்னாகும் மின் ஸக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், உங்களை நாங்கள் ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம். உங்களை கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் நாங்கள் உங்களை ஆக்கியது நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக, ஒருவருக்கொருவர் நட்புறவை பேணிக் கொள்வதற்காக என்று அல்லாஹு தாலா தெளிவாக கூறி காட்டுகின்றான். அல்லாஹு தாலா பல அல் குர்ஆன் வசனங்களிலே யா அய்யுஹன்னாஸ் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று மக்களே, ஈமான் கொண்டவர்களே என்று சமூகத்தையும் அழைக்கின்றான். இதனுடைய நோக்கம் மனிதர்கள் அனைத்தும், சமூகங்கள் அனைத்தும், பிரிவுகள், கோத்திரங்கள் அனைத்தும் ஒன்றாக சகோதரத்துவத்தை பேணி வாழ வேண்டும் என்பதற்காகவே. நமது இஸ்லாமிய கடமைகளை எடுத்து பார்த்தால் இந்த கடமைகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றால், ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவே இந்த கடமைகள் அமைந்திருக்கு. இரண்டாவது கடமையாக தொழுகையை எடுத்து பார்த்தால், நாம் இந்த தொழுகையை ஜமாத்தோடு ஒரு கூட்டமாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு இபாதத்தாக காணப்படுகிறது. இந்த இபாதத்திற்காக நாங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி வருகிறோம், கூட்டாக நம்முடைய இபாதத்தை ஜமாத்தாக நாம் நிறைவேற்றி செல்கிறோம். இதன் போது ஒருவருக்கொருவர் இந்த உறவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக, ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாக இந்த இபாதத் காணப்படுகிறது. சகோதரர்களே, இதன் மூலம் ஒருவருக்கொருவர் சகோதரத்தை அதன் பின்னர் பலர் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு இபாதத்தாக இது காணப்படுகிறது. அவ்வாறு நம்ம சில இபாதத்துகளை எடுத்து பார்த்தால், நோன்பை எடுத்து பார்த்தால், நான் நோன்பு காலங்களில் அநேகமான மக்கள் ஒன்றாக சேர்ந்து, முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நோன்பை நோக்கின்றோம். அதிலே சதக்காக்கள் செய்கின்றோம். இந்த சதக்காக்கள் செய்கின்ற போது ஒருவருக்கொருவே நட்புறவு, ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக இந்த நோன்பு அமைகிறது. சகோதரர்களே, அடுத்து ஜகாத்தை எடுத்து பார்த்தால், இந்த ஜகாத் கொடுக்கும் போது ஏழை பணக்காரன் என்ற ஒரு பிரிவு காணப்படாமல் அதனுடைய ஜகாத்தை கொடுப்பவருக்கும் ஜகாத்தை வாங்கிக் கொள்வதற்கும் இடையிலான ஒரு நட்புறவு, ஒரு பாசை பிணைப்பு, ஒரு சகோதரத்துவம், ஒரு சமூகத்துவம் ஏற்படுத்திக் கொள்வதற்காக வாய்ப்பு இருக்கிறது. சகோதரர், இந்த இபாதத் அவ்வாறே அமைந்திருக்கிறது. ஹஜ்ஜை எடுத்து பார்த்தால் அவ்வாறே, இந்த ஹஜ்ஜை பார்த்தால் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பல நாடுகளிலிருந்து, பல ஊர்களிலிருந்து, ஒவ்வொரு கிராமங்களிலிருந்தும் அந்த புனிதமான இடத்துக்கு வேறுபட்ட நபர்கள் செல்கிறார்கள்.
அங்கு சென்று அந்த இபாதத்தை நிறைவேற்றுகின்ற போது அந்த இபாதத்தில்கள் ஊடாக நம்முடைய சமூகம் நாடுகள் இன்னொரு நாடுகளில் இருந்து ஒரு சமூகம் உருவாகி கொண்டே இருக்கிறது. இவ்வாறே பல சமூகங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நிறைய வழிகளை காட்டி தந்தார்கள். ஒருவருக்கொருவர் சலாம் சொல்வது, ஒருவருக்கொருவர் புன்முறுவல் செய்வது, ஒருவரை கண்டால் முகத்தை பார்த்து புன்முறுவல் செய்வது, இவ்வாறு ஒருவருக்கொருவர் விருந்தளிப்பது, ஒருவருக்கு சதக்கா கொடுப்பது, இவ்வாறு பல விடயங்களை அல்லாஹ் தஆலாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் சகோதரரே. அதன்போது முதலாவதாக நாம் சலாம் சொல்வதை எடுத்து பார்த்தால், நாம் சலாம் சொல்ல ஒருவருக்கொருவர் இடையிலே சில பாச பிணைப்பு சகோதரத்துவம் உருவாகின்றது சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹதீஸிலே வருகின்றது, சுஇலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஐயுல் இஸ்லாமு அஃலலு, இஸ்லாத்திலே மிகப்பெரிய அமல், மிக சிறந்த அமல் எதென்று கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால துத்ஐமு துஆம வ தக்ரஉ ஸலாம, நீ ஏழைகளுக்கு உணவளி, இந்த உணவளிப்பதன் மூலமாக இந்த உணவளி இது இஸ்லாத்திலே மிகச்சிறந்த அமலாகும். அடுத்ததாக வ தக்ரஉ ஸலாம அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், நீ அறிந்தவர் மீதும் அறியாதவர் மீதும் சலாம் சொல்லு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. இந்த அறிந்தவர் அறியாதவர் மீது சலாம் சொல்கின்ற போது நாம் தெரிந்தவர் தெரியாதவர் இடையிலே ஒரு சகோதரத்துவம், ஒரு நட்பு, ஒரு சமூகத்துவம் பேணப்படுகிறது சகோதரர்களே. இதன் மூலம் நமக்குள்ளே சகோதரத்துவம் உருவாகின்றது. நிறைய நமக்குள்ளே எடுத்து பார்த்தாலே போதும், ஒரு வேலை தளத்துக்கு போனால் பல பிரிவுகள், அங்கு சென்று நாம் சலாம் சொல்கின்ற போது நமக்கும் அந்த இடத்துக்கும் இடையிலே ஒரு சமூகத்துவம் காணப்படுகிறது. இந்த சமூகத்துவத்தை ஒரு கடுமையாக இந்த இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகிறது. எங்கு சென்றாலும் இந்த சமூகத்துவத்தை பேணிக் கொள்வதற்காக நாம் சலாம் சொல்வதை குறிப்பாக்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. சலாம் சொல்வது சுன்னாவாக இருந்தாலும் அதற்கு பதில் சொல்வது வாஜிபான விடயமாக காணப்படுகிறது சகோதரர்களே. ஒருவருக்கொருவர் விருந்தளிப்பது, ஏழைகளை கூப்பிட்டு விருந்தளிப்பதன் மூலம் பல சமூகத்துவம், சகோதரத்துவம், பல நபர்களுக்கு இடையிலே ஒரு சமூகத்துவம் பேணப்படுகிறது சகோதரர்களே. அவ்வாறே இஸ்லாம் பல விடயங்களை கற்றுத்தருகிறது. ஒரு ஆசிரியரும் மாணவரும் எவ்வாறு நடக்க வேண்டும், ஒரு தாயும் பெற்றோரும் பிள்ளையும் எவ்வாறு நடக்க வேண்டும், கடன் கொடுத்தவரும் கடன் கொடுக்காதவரும் எவ்வாறு கடன் கொடுத்தவரும் கடன் வாங்கியவரும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அகதிகளிடத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அனாதைகளிடத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று பல சமூக உறவுகளை இஸ்லாம் அனைத்து சமூக இடத்துகளிலும் காட்டித் தருகிறது சகோதரர்களே. உதாரணமாக நாம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே எவ்வாறு வாழ வேண்டும், பெற்றோருக்கு பிள்ளை கட்டுப்பட்டு வழிபட்டு அவர்களுடைய பேச்சை செய்மெடுத்து அவர்களுக்கு இஹ்சானான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதே போன்று பிள்ளையை எவ்வாறு பெற்றோர் வளர்க்க வேண்டும், அனாதையாக ரோட்டிலே அலைய விடாமல் அவர்களை பணம் இல்லாத என்று அவர்களை தனிமையில் விட்டு விடாமல் அவர்களை நேரான வழியிலே ஒரு சாலிகான பிள்ளையாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று இவ்வாறு நிறைய விஷயங்களை நமக்கு நிறைய விடயங்களை இஸ்லாம் கற்றுத்தருகிறது சகோதரர்களே. ஒருமுறை இந்த சமூகத்துவத்தை பேணும் ஒரு வரலாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஹஜருல் அஸ்வத் கல்லை மக்கா கௌபத்துல்லாவில் வைப்பதற்காக ஒரு போராட்டம், குறைஷ் கோத்திரங்களுக்கு இடையிலே பல பிரிவுகள் காணப்பட்டு கொண்டிருந்தன சகோதரர்களே. அந்த கோத்திர தலைவர்கள் யார் வைப்பது, நான் வைப்பது, நீங்கள் வைப்பதா என்று சண்டையிட்டு கொண்டிருந்தனர். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த வாயிலினூடாக யார் முதலாவது வருகிறாரோ அவர்தான் இந்த கல்லை வைப்பது என்று. அதே போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாயிலினூடாக வருகிறார்கள் சகோதரர்களே. வந்து அவர்கள் அந்த கல்லை தனிமையாக வைக்கவில்லை, கோத்திர தலைவர்கள் எல்லாம் அனைத்து நீங்கள் இந்த பக்கம் புடியுங்கள், நீங்கள் அந்த பக்கம் புடியுங்கள் என்று நான் உயர்த்தி வைக்கிறேன் என்று இந்த சமூக உறவுகளை பேணி
காட்டி தந்தார்கள் சகோதரர்களே. இவ்வாறு நாம் நிறைய விடயங்களை சமூகத்துவத்தை பேண வேண்டியதாக இஸ்லாம் காட்டி தருகிறது. இந்த சமூகத்துவத்தை பேணுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதே போன்று என்ன செய்யாமல் இருந்தால் இந்த சமூகத்துவம் நமக்கிடையே வளர்ந்து வருமோ என்று இஸ்லாம் காட்டி தருகிறது. இந்த சமூகத்துவத்தை பேணும் முகமாக இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். ஒருவருக்கொருவர் புன்முறுவல் செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒருவரை பார்த்தால் ஒருவருக்கொருவர் புன்முறுவல் செய்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. ஒரு சகோதரனுடைய முகத்தின் மீது நீ புன்முறுவல் செய்வது சதகாவாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போது நாம் சிலவர்களை பார்க்க போனால் கோபமானவர்களை காண நேருகின்ற போது அவர்களை ஏசுவதும் கோபம் கொப்பளிக்க அவர்களை திட்டுவதும் சில விடயங்களில் நாம் கேள்விப்படுகிறோம். சிலவர்களின் முகத்திலே நாம் காரித்து போதாக சில விடயங்களை நாம் கேள்விப்படுகிறோம். சில பேர்களிலே காணப்படுகிற இந்த கெட்ட பழக்கமாக இருக்கிறது. நீ ஒருவரை பார்த்து புன்முறுவல் செய்யாவிட்டால் அமைதியாக இருந்துவிடு. அதை விட்டு ரோட்டில் இறங்கி சண்டை பிடிப்பதும் அவனோடு இவனோடு சண்டை பிடித்து சமூகங்களை பிரித்து கொண்டு இருப்பதும் உனக்கு தேவையில்லாத விடயமாக இருக்கிறது. ஒரு புன்முறுவல் செய்யாவிட்டால் நீ அமைதியாக இருந்துவிடு, அது உனக்கு சிறந்ததாக இருக்கும். அவ்வாறு எந்த விடயங்களை எல்லாம் பேணினால் இந்த சமூகத்துவம் உண்டாகுமோ, எந்த விடயங்களை எல்லாம் பேணாமல் விட்டால் செய்யாமல் விட்டால் சமூகத்துவம் வளரும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துظஹிரு ஷமாத்தத லி அஹீக யப்தலீக. உன்னுடைய ஒரு சகோதரன் ஒரு கடுமையான கஷ்டத்திலே இருக்கின்றான், அந்த நிலையிலே உன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி காட்டாதே, வெளிப்படுத்தி கொள்ளாதே. உதாரணமாக நாம் பார்க்கிறோம், ஒருவர் விபத்துக்குள்ளாகிவிட்டால் அவரை பார்த்து நாங்கள் நக்கல் அடிப்பது, ஒருவர் விழுந்து விட்டால் அவரை பார்த்து கைதட்டி சிரிப்பது, அவ்வாறு நிறைய விடயங்களை நாம் காண்கின்றோம். இந்த நேரத்தில் உன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தாமல் நீ அவருக்காக கவலைப்பட்டு கொண்டு அவருக்கு உதவு. அந்த நேரத்தில் இந்த சமூக உறவு ஏற்படு உண்டு இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விடயங்களை தவிர்த்து கொண்டு நாம் எதையெல்லாம் எந்த விடயங்களில் எல்லாம் சமூகத்துவத்தை பேணலாம் என்று நான் இந்த உரையிலே பல விடயங்களை சொல்லியிருக்கிறேன். அவ்வாறான விடயங்களை நாம் அணுவாக முடியுமான அளவு எடுத்து நடந்து இந்த சமூகத்து உறவை ஏற்படுத்தி கொள்ளலாம். எவ்வாறு ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் அனைவரும் சமூக உறவை பேணுவதற்காக நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டவனாய் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.